ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு drsip. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன, நல்ல ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை எப்படி சூஸ் பண்ணுறது. இப்போது இண்டெக்ஸ் ஃபண்ட்னா நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, S&P BSE சென்செக்ஸ் இந்த மாதிரி இருக்க ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணுறது, மிரர் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் தான் இண்டெக்ஸ் ஃபண்ட். இது ஒரு பேசிவ் ஃபண்டுங்க. இதில் ஒரு ஆக்டிவ் ஃபண்டில் இருக்கிற ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர் மாதிரி இருக்க மாட்டார். இது பேசிவ் ஃபண்டு. இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மி. இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ரொம்ப பாப்புலருங்க. இப்போ ஒரு அமெரிக்கா இருக்கட்டும், இல்லை யூரோப்பில் இருக்கட்டும், அங்கெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ். அங்கே என்ன ஃபேமஸ்னால், அங்கே ஆல்ரெடி அங்கே இட்ஸ் அ டெவலப்டு எக்கனாமி, ரொம்ப ஆல்ரெடி டெவலப்டு. அங்கே ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர் ஒரு ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ண முடியாது அவங்களால. ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை பீட் பண்ணி ஒரு ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ண முடியாததுனால அங்கே என்ன பண்ணுவாங்க, அதுக்காக நம்ம எதுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுக்கணும், எதுக்கு நம்ம ஒரு ஆக்டிவ் ஃபண்டில் போகணுன்ட்டு எல்லோரும் அங்கே இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ அங்கேயே ஒரு ஸ்கோப் இருக்குன்னு வச்சிங்கன்னா, ஒரு நிறைய ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் இண்டெக்ஸை பீட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே. அங்கேயே ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர் நல்ல ஒரு ஆல்ஃபா க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அவங்களே இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம இந்தியாவுக்கு வருவோமே, இந்தியாவில் இன்னும் ஒரு 20 to 25 இயர்ஸ்க்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குங்க. எக்கனாமிக்கலி க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி, மார்க்கெட் நல்லாயிருக்கு. ஸோ இங்கே என்னென்னா அந்த சிச்சுவேஷனுக்கு இல்லை. நம்ம சும்மா அதனால் நம்ம பிளைண்டாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அங்கே பாப்புலராக இருக்கேன்ட்டு நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆக்டிவ் ஃபண்டை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு மியூச்சுவல் ஃபண்டில் தெரியும், நல்ல ஒரு ஆக்டிவ் ஃபண்டை சூஸ் பண்ண தெரியும்னா ஒரு நல்ல ஒரு டைரக்ட் பிளானை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஐடியா கிடையாது, எனக்கு எப்படி சூஸ் பண்ணணும்னு தெரியாது, எப்படி மானிட்டர் பண்ணணும்னு தெரியாது, ஒரு கைடன்ஸ் தேவைன்னா நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட். ஓகே, இப்போ நம்ம ஒரு டாப்பிக்கே வந்துடும். இப்போ எனக்கு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இண்டெக்ஸ் ஃபண்டில் நிறையா இருக்குது. இப்போ ஒரு ஆக்டிவ் ஃபண்டை சில க்ரைட்டீரியா பேராமீட்டர்ஸ்லாம் வச்சு சூஸ் பண்ணுவோம். ஆல்ஃபா பீட்டா நம்மளோட முன்னாடி இருக்க வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம். ஒரு ஷார்ப் ரேஷியோ, ஷார்டினர் ரேஷியோ, இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு அது மாதிரி ஏதாவது பேராமீட்டர்ஸ் இருக்குங்களா, க்ரைட்டீரியா இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இருக்குங்க. 3 பேராமீட்டர்ஸ் இருக்குது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணுறதுக்கு. ட்ராக்கிங் எரர், காஸ்ட் அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, சைஸு அதாவது அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வாங்க. இப்போ இதில் ட்ராக்கிங் எரர்னால் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ நல்லதுங்க நம்ம ஃபண்டுக்கு, லோவர் த பெட்டர். காஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இதுவும் எவ்வளோ கம்மியாக இருந்தோ அந்த ஸ்கீமுக்கு நல்லது, லோவர் த பெட்டர். அடுத்த தேர்ட் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சைஸ், இது எவ்வளோ அதிகமாக இருக்கும் அந்த கார்பஸ், இந்த ஸ்கீமில் கலெக்ட் ஆன கார்பஸ் அதிகமாக இருந்தால் நல்லது. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ நமக்கு ஒரு 4-5 ஸ்கீம் நமக்கு தெரியும். அந்த ஸ்கீமில் எது 4-5 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது, இதில் எந்த இண்டெக்ஸ் ஃபண்டை நான் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத எப்படி நான் செலக்ட் பண்ணுறதுன்றதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துருங்க. இப்போ நான் நேம் பண்ண விரும்பாததுனால இந்த ABCDன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக எப்படி நம்ம சூஸ் பண்ணுறோம், ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் எப்படி சூஸ் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி எடுத்திருக்கேன். ஸோ ஃபண்ட் A, ஃபண்ட் B, ஃபண்ட் C, ஃபண்ட் D, இந்த 4 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது. இந்த 4 ABCD ஃபண்டில் எந்த ஃபண்டு நல்ல ஃபண்டு, எதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி நம்ம டிசிஷன் எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு TERன்னு இருக்கு பாருங்கள், அது டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அந்த ஃபண்டோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை எழுதிங்க. ஸோ 0.1 எக்ஸாம்பிளுக்கு, B 0.07, C 0.05, D 0.1. இப்போ இதில் பக்கத்துலேயே ரேங்க் கொடுத்துருங்க. நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன சொன்னோம், எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ நல்லது. ஸோ இதில் கம்மியாக இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா 0.05, அதாவது ஃபண்ட் C, அதுக்கு ரேங்க் 1 கொடுத்தாச்சு. அடுத்தது ஃபண்ட் B 0.07, அதுக்கு ரேங்க் 2 கொடுத்தாச்சு. அப்புறம் ஃபண்ட் Aவும் ஃபண்ட் Dயும் 0.1 தான் இருக்குது, ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் ரேங்க் 3 கொடுத்தாச்சு. அடுத்தது அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட், இது எவ்வளோ அதிகமாக இருந்தால் நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு 2500 இதுதான் அதிகம், அதுக்கு ரேங்க் 1. அதோட கம்மி 2000 ரேங்க் 2, அதோட கம்மி 1000 ரேங்க் 3, அதோட கம்மி 500 crores ரேங்க் 4 முடிஞ்சாச்சு. இப்போ ஃபைனலாக ட்ராக்கிங் எரர். இப்போ ட்ராக்கிங் எரர் எவ்வளோ கம்மியாக இருந்தால் அவ்வளோ நல்லது. இதில் லீஸ்ட்னு பாருங்கள் 0.1 ஃபண்ட் D, அதுக்கு 1 கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் லீஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் A 0.2, அதுக்கு ரேங்க் 2. அடுத்தது ஃபண்ட் B 0.3, ரேங்க் 3. அடுத்தது ஃபண்ட் C 0.5%, ரேங்க் 4. இப்போ எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு ரேங்க்கும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபண்ட் Aல டோட்டல் நம்பர் ஆஃப் ரேங்க்னு பார்த்தீங்கன்னா 3 + 1 + 2 6, B 2 + 2 + 3 7, C 1 + 3 + 4 8, D 3 + 4 + 1 8. இப்போது ஃபைனலாக இதில் இருக்கிற கம்மியாக இருக்கிற ரேங்க்கை தான் நம்ம நல்ல ஃபண்டு, நல்ல ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சூஸ் பண்ண போகிறோம். இதில் 6 இருக்குது பாருங்கள், ஃபண்ட் A, அதுதான் நல்ல ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட். இப்படி தான் நல்ல ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணோம். இப்போ ஆக்சுவலான இண்டெக்ஸ் ஃபண்டை பார்ப்போம்.
இப்போ நிஃப்டி 50 ஃபாலோ பண்ணுற ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுத்தது தான் ஹெச்டிஎஃப்சி இண்டெக்ஸ் நிஃப்டி 50 ஃபண்டுங்க. சென்செக்ஸை ட்ராக் பண்ணுற ஃபண்டு தான் வந்து ஹெச்டிஎஃப்சி இண்டெக்ஸ் சென்செக்ஸ். இது 2 ஃபண்டு நான் ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. இதோட 10 இயர்ஸ் ஆனுவலைஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 13.35%, 13.56%, ஸோ 13% எடுத்துக்கலாம். இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு பாருங்கள் 0.2%ங்க ரெண்டுத்துக்குமே டைரக்ட் பிளான் எடுக்கிறீங்கன்னா. இது வந்து பாசிவ் ஃபண்டுங்க, எந்த ஒரு ஃபண்ட் மேனேஜரும் கிடையாது. இப்போ நான் வந்து நம்மளை இந்தியாவுக்கு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்கிறேன், சும்மா ஒரு சாம்பிளுக்கு நம்ம மேலே சாம்பிளுக்கு 2 இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுத்த மாதிரி ஒரு 2 ஆக்டிவ் ஃபண்ட் எடுக்கிறேன் நான். இது மிராய் அசட் எமர்ஜிங் ப்ளூ சிப் ஃபண்ட். இதோட 10 இயர்ஸ் எஸ்ஐபி ரிட்டர்ன் பாருங்கள் 19.32%. எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட் 19.09%. ஃபஸ்ட்டு வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப் கேட்டகரி, ரெண்டாவது வந்து ஸ்மால் கேப் கேட்டகரி, ரெண்டுமே 19%ங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து எதுக்கு நான் வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப்போ ஸ்மால் கேப் கூட கம்பேர் பண்ணுறேன் எதுக்கு கேட்டிங்கன்னா, நான் எப்படி கம்பேர் பண்ணுறேன்னா ஒரு பாசிவ் ஃபண்டுக்கும் ஒரு ஆக்டிவ் ஃபண்டுக்கும் நான் டிஃப்ரென்ஸ்க்காக சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ்க்கான ஸ்கோப் இருக்குது. இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு சாம்பிளுக்கு எடுக்கும்போது ஒரு 6%ன்றது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இந்த 6%னா எவ்வளோ அதிகம் நீங்கள் பார்த்துங்க. இப்போது இதை வந்து காம்பவுண்டிங்கில் வச்சுங்க. நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த 6% நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள், அது ரொம்ப பெரிய அமௌண்ட்டுங்க. எதுக்கு நம்ம இந்த அமௌண்ட்டை விடணும்? நான் தான் என்னோடய ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து சூஸ் பண்ண தெரியுதுன்னு வருவோமே. உங்களுக்கு சூஸ் பண்ண தெரியுதுன்னா நீங்கள் வந்து டைரக்ட் பிளானை வச்சுட்டு, இப்போ நம்ம வந்து மிராய் அசட் ப்ளூ சிப் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்ப்போம். நீங்கள் டைரக்ட் பிளான் இது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.76%. எஸ்பிஐ ஸ்மால் கேப் டைரக்ட் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.75%. இப்போ இதுதான் ஆக்டிவ் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. பாசிவ் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.2. இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள், வெறும் 0.5%ங்க. 0.5% எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க, ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் பாருங்கள் 6% மேலே. ஓகே, இப்போ எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டே தெரியாது, நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக போகிறேன்னா நீங்கள் வந்து டைரக்ட் பிளானுக்கும் ரெகுலர் பிளானுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பாருங்கள். அது வந்து 1% வரும், இல்லை மேக்ஸிமம் ஒரு சில ஸ்கீம்ஸில் வந்து 1.5% வரைக்கும் போகலாம். ஆனால் ஆவரேஜாக மோஸ்ட் ஆஃப் த ஸ்கீம்ஸில் நீங்கள் வந்து டைரக்ட் பிளானுக்கும் ரெகுலர் பிளானுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1% வருங்க. நீங்கள் பே பண்ண போகிறது 1% தான் எக்ஸ்ட்ரா. அதில் உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸு இந்த மாதிரி 6%. ஸோ நம்ம அந்த 1% வந்து சில பேர் வந்து எக்ஸாஜரேட் பண்ணிவிட்டு ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்டில் நீங்கள் வந்து டைரக்ட் பிளானில் போனீங்கன்னா சேவ் பண்ணலாம். நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரியாதவங்க வந்து டைரக்ட் பிளானில் போனாங்கன்னா என்ன ஆகும்னா அது லூஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. நீங்கள் வந்து மார்னிங் ஸ்டார் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு டாப் பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸு, ஆவரேஜ் பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ், பாட்டம் பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ்னு. இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க லேண்ட் அப் ஒரு தவறுதலாக போய் ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டோ ஷேர் மார்க்கெட்லேயே ரொம்ப ஒரு ஒஸ்ட் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்போ அவங்களோட பணம்லாம் லூஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோன்னா இன்னொரு டைம் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பக்கமே வரமாட்டாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் தெரியாதவங்க, ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் தெரியாதவங்க, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி ஐடியா இல்லாதவங்கன்னா யாராக இருந்தாலும் ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், ஒரு கைடன்ஸ் த்ரூ, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் த்ரூ போகிறது தான் நல்ல ஒரு ஒப்பீனியன். இப்போ நீங்கள் அந்த 1% பார்க்காதீங்க. இப்போ 1% நான் எப்படி உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நார்மலாக அந்த டெய்லி பேசிஸே சென்செக்ஸ் நிஃப்டி வந்து மார்க்கெட் விழுது மார்க்கெட் ஏறுதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, டெய்லி பேசிஸோ இல்லை வீக்லி பேசிஸ் மந்த்லி பேசிஸே பார்த்தீங்கன்னா 1%, 2%, 3%, 5%, 10%லாம் வந்து நார்மலுங்க. அப்போ இந்த 1% நீங்கள் பே பண்ணுறதுன்றது ரொம்ப 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 நெக்லிஜிபிள் இந்த அமௌண்ட்டு. அப்போது நம்ம வந்து ஒரு டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டில் போகாமல் நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரதுக்கு என்ன ரீசனுங்க? அங்கே ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கார், ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்கார், அவர் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை ஜென்ரேட் பண்ணுவார். நமக்கு வந்து டைரெக்டாக ஸ்டாக் பிக்கிங் தெரியாது, நமக்கு டைமும் இல்லை. இப்போ ஸ்டாக்ஸ் மார்க்கெட் தெரிஞ்சதுனா கூட நமக்கு டைம் இல்லை, நம்ம வேறு ஒரு ஜாபில் இருக்கோம், நம்ம ஏர்ன் பண்ணுறோம், லைஃப் லாங்காக நம்மளால் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஒரு டைம் வந்து நம்ம வந்து ரிட்டையர் ஆகணும், நமக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தேவை, நம்மளோட பணம் வந்து நமக்காக ஒர்க் பண்ணணும், ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுக்கு டைம் இல்லை, எந்த ஒரு ஃபண்டை பார்க்கணுன்னு தெரியல, ஃபண்டு செலெக்ஷன் தெரியல, அந்த ஃபண்டை மானிட்டர் பண்ண முடியல, அதை பார்க்குறதுக்கு தான் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்க பார்க்குறதுக்காக நீங்கள் வந்து அந்த ஒரு 1% எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதுனால நீங்கள் வந்து பெருசாக லூஸ் பண்ண போகிறதில்ல. என்னென்னா உங்களை வந்து பெருசாக லூஸ் ஆகிறதுலேருந்து உங்களை காப்பாற்ற சேவ் பண்ண போகிறாங்க. நீங்கள் ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து லூஸ் பண்ணுறது வந்து சம்வேர் பிட்வீன் 5% 10% வரைக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து இல்லைப்பா எதாக இருந்தாலும் நான் வந்து ஒரு சில கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க, நீங்கள் எனக்கு வேண்டாம் இவ்வளோலாம் எனக்கு எதுக்கு, நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருமா போக விரும்பல, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக போக விரும்பல, எனக்கு டைரக்ட் பிளானும் வேணாம், எனக்கு வந்து ஆக்டிவ் ஃபண்டை சூஸ் பண்ணவும் தெரியாது, நான் அதுக்காக நான் இண்டெக்ஸ் ஃபண்ட் போகிறவங்கன்றது தான் இந்த கேட்டகரி இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு வருவாங்க. ஸோ அவங்களுக்கே நான் இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன். இது வேல்யூ ரிசர்ச்லேருந்து இந்த டேட்டாவை நான் எடுத்தேன். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் விஸ் NPS இருக்கு பாருங்கள். இதில் மியூச்சுவல் ஃபண்ட் லார்ஜ் கேப் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாருங்கள் 1.07,
நெக்ஸ்ட் வந்து லார்ஜ் கேப் பேசிவ்லி மேனேஜ்டு ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.15, ஒரு கார்ப்பரேட் பாண்டோட மியூச்சுவல் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.28, கவர்மெண்ட் பாண்டோட மியூச்சுவல் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.47, என்பிஎஸோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.09. நீங்கள் கேட்கலாம் என்பிஎஸ் எங்கே மியூச்சுவல் ஃபண்டில் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, என்பிஎஸில் 2 அக்கௌண்ட் இருக்குங்க, டயர் 1 டயர் 2ன்னு வாங்க. இது நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடையாது, அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன். நான் ஏற்கனவே என்பிஎஸ்க்கான ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் போய் பாருங்கள். டயர் 1 வந்து பென்ஷன் அக்கௌண்ட்டுங்க, டயர் 2 தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட். இப்படி உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் நான். இப்போ இந்த என்பிஎஸோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாருங்கள் 0.09, வேறஸ் இண்டெக்ஸ் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாருங்கள் 0.2. இப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அது வந்து பேசிவ் ஃபண்ட், அதில் வந்து ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜரே கிடையாது, இதில் வந்து ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர் இருக்கார். அப்போ நீங்கள் கேட்கலாம், எப்படி ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜரும் இருக்காருன்றீங்க, எல்லாத்தோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோட எப்படி கம்மியாக இருக்குது, 0.09 தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்னென்னா இது கவர்மெண்ட்டோட ஸ்கீம், நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். இது ஒரு வாலண்டரி நேஷ்னல் பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் மாதிரிங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் உள்ள ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் கார்ப்பரேட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.09 தான். என்ன ரீசன்னா, இந்த என்பிஎஸ் த்ரூ அவங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு உள்ளே வந்து எந்த டேக்ஸஸும் கிடையாது. ஒரு ஸ்டாக்ஸோ ஒரு ஷேர்ஸை வந்து பை அண்ட் செல் பண்ணும்போது அதில் இருக்கிற டேக்ஸஸ்ஸு, ஸ்டாம்ப் டியூட்டி, அது எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. ஸோ அதில் இருக்கிற சார்ஜஸ் எல்லாம் அவங்க சேவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஓவரால் எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிடுது. மற்றதெல்லாம் பே பண்ணுறவங்க, நார்மலாக இருக்கிற ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் பே பண்ணுறதுலாம் வந்து அந்த டேக்ஸஸ்ஸு அதுக்கான சார்ஜஸ்லாம் ஆகிறதுனால தான் உங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குது. வரஸ் என்பிஎஸ் த்ரூ பண்ணுறதுனால இவங்க அதுக்கெல்லாம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கிறதுனால இவங்க வந்து 0.09 ஒரு கம்மி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் என்பிஎஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது எப்படி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்கிறீங்கன்னா, இந்த ஸ்லைடை பாருங்கள். டயர் 2 பென்ஷன் ஃபண்டுன்னு போட்டிருக்கு பாருங்கள். ஆதித்ய பிர்லா சன் லைஃப் பென்ஷன் ஃபண்ட், HDFC பென்ஷன் மேனேஜ்மெண்ட், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், கோட்டக் மஹிந்திரா பென்ஷன் ஃபண்ட், LIC பென்ஷன் ஃபண்ட், SBI பென்ஷன் ஃபண்ட், UTI ரிட்டைர்மெண்ட் சொல்யூஷன், இது எல்லாமே வந்து பென்ஷன் ஃபண்ட். இதில் எல்லாருமே ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. இதோட ரிட்டர்ன்ஸ்னே நீ பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ எடுங்க, 1 year ரிட்டர்ன் 33.5, 3 year ரிட்டர்ன் 12.7, 5 year ரிட்டர்ன் 15.16. HDFC பென்ஷன் பாருங்கள், 1 year ரிட்டர்ன் வந்து 33%, 3 year ரிட்டர்ன் 13.66%, 5 year வந்து 16.52%. வேறஸ் நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டோட ரிட்டர்ன் நம்ம பார்த்தோம் 13% வருது. ஸோ ஃபார் பெட்டர் தென் இண்டெக்ஸ் ஃபண்டு டயர் 2ல் வர்றது, ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் கம்மி. ஸோ நீங்கள் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் தான் போக விரும்புனீங்கன்னா உங்களுக்கு அதை விட நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் வந்து டயர் 2 போகலாம். ஓகே, இது டயர் 2 எப்படி இருக்கும், என்னது டயர் 1னா டயர் 2னா, நீங்கள் வந்து அந்த என்பிஎஸ் அக்கௌண்ட் என்பிஎஸோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பட் ஜஸ்ட் ஷார்ட்டாக நான் இதில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்படி தாங்க நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் இன்வெஸ்டர் வந்து 1000 rupees டயர் 1க்கும் 1000 rupees டயர் 2க்கும் ஓப்பன் பண்ணியிருக்காரு. டயர் 1 வந்து நீங்கள் பென்ஷன் அக்கௌண்ட்டை ஞாபகம் வச்சுங்க. பென்ஷன் அக்கௌண்ட் என்னென்னா 60 வயசுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். ஆனாலும் ஒரு சில ரீசன்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் வந்து முன்னாடி கூட பார்ஷியல் வித்ட்ராவல் பண்ணலாம். டயர் 1ல் நீங்கள் அது வந்து EEE பெனிஃபிட் இருக்குங்க. எக்ஸம்ட் நீங்கள் அதில் போடுற பணமும் எக்ஸம்டட், டேக்ஸ் எக்ஸம்டடு. அந்த பணம் க்ரோ ஆகிறதும் டேக்ஸ் எக்ஸம்டடு. பணம் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்களா அதுவும் டேக்ஸ் எக்ஸம்டட். இதுதாங்க EEE டேக்ஸ் பெனிஃபிட்டு. ஓகே, நான் இப்போ வந்து டயர் 1ல் நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட க்ரைட்டீரியாவுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு வந்து டேக்ஸ் சேவ் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா, நீங்கள் வந்து அண்டர் செக்ஷன் 80Cயில் எதுவுமே கிளைம் வச்சில்ல, எனக்கு வந்து அதுலேருந்து கிளைம் நான் வந்து சேவ் பண்ணணும், டேக்ஸை சேவ் பண்ணணும்னு நீங்கள் அந்த கேட்டகரி பீப்புளாக இருந்தீங்கன்னா, என்பிஎஸில் டயர் 1ல் போடுற 2 lakhs வரைக்கும் நீங்கள் வந்து டேக்ஸ் சேவ் பண்ணலாம். டேக்ஸ் கிளைமில் நீங்கள் காமிச்சிக்கலாம் ஃபைல் பண்ணும்போது. இல்லை நான் ஆல்ரெடி நான் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, இல்லை வந்து ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட்டை காட்டுறது, சுகன்யா சம்ருதி யோஜனா வச்சுருக்கேன், அப்புறம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கேன், டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சுருக்கேன்ட்டு அண்டர் செக்ஷன் 80Cயில் நீங்கள் வந்து எல்லாம் 1,50,000 எக்ஸாஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி கிளைம் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் எக்ஸ்ட்ரா 50,000 நீங்கள் டயர் 1ல் போடுற 50,000 டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. ஓகே, இல்லைங்க எனக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டே தேவையில்லை, நான் வந்து அந்த டேக்ஸ் லேப்லலாம் கிடையாதுங்க, நான் வந்து அவ்வளோ டேக்ஸ்க்கெல்லாம் எனக்கு சேவ் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லைன்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா மினிமம் கான்ட்ரிபியூஷனுங்க மந்த்லி 500 rupees, அதாவது வருஷத்துக்கு 6,000 ரூபா நீங்கள் வந்து டயர் 1ல் போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து என்பிஎஸ் அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கும். அதனால் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, டயர் 2 ஃப்ரீங்க அட் நோ எக்ஸ்ட்ரா சார்ஜ். உங்களுக்கு வந்து டயர் 2 மட்டும் தனியாக ஓப்பன் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா டயர் 2 ஓப்பன் பண்ண முடியாது. டயர் 2 தான் நான் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் மாதிரி சொன்னேன். டயர் 1 வந்து பென்ஷன் அக்கௌண்ட்டுன்னு சொன்னானுங்களா, டயர் 2 வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் மாதிரி.
இந்த டயர் 1ல் கான்ட்ரிபியூட் பண்ணிங்க பார்த்துங்க, அந்த டேக்ஸ் சேவிங்காக நீங்கள் பண்ண அமௌண்ட்லாம் கூட உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். இல்லை அதுலேயும் பார்ஷியல் வித்ட்ராவல்னால் உங்கள் பசங்களோட கல்யாணத்துக்கோ, இல்லை வந்து உங்கள் பசங்களோட படிப்புக்காகவோ, இல்லை நீங்கள் வந்து வீடு கட்டுறீங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு மெடிக்கல் ரீசன்னா கூட அந்த ரீசனுக்குலாம் நீங்கள் பார்ஷியல் வித்ட்ராவல் பண்ண முடியும். இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது டயர் 1ல். ஓகே, இப்போ டயர் 1 விட்டுரும், அது வந்து பென்ஷன் அக்கௌண்ட். டயர் 2 உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குதுங்களா, இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டுங்க. இதில் என்ன மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டுன்னு எப்படி சொல்கிறேன்னா, இதுலேயும் என்ட்ரி லோடு கிடையாது. ஆக்சுவல் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் என்ட்ரி லோடு கிடையாது. இதில் எக்ஸிட் லோடும் கிடையாது. வேறு நீங்கள் வந்து ஆக்சுவல் மியூச்சுவல் ஃபண்டில், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 1 இயருக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் லோடு வரும். இதில் எக்ஸிட் லோடும் கிடையாது. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களுக்கு லாங் டர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்லாம் வரும். இதில் வந்து அதுவும் கிடையாது. இதில் வர ப்ராஃபிட்லாம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த ப்ராஃபிட் வந்து உங்களோட இன்கமாக, அந்த வருஷத்துக்கு இன்கமாக கால்குலேட்டட் அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே இதை நான் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் கான்ட்ரிபியூட் நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வச்சு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். இல்லை எஸ்ஐபி மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி எஸ்ஐபி மாதிரி கூட மாதம் இதில் போட்டுக்கலாம். நீங்கள் டயர் 1லையும் போட்டுக்கலாம், விருப்பப்பட்ட டயர் 2லையும் போட்டுக்கலாம். இல்லை எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் நீங்கள் வந்து ஆஸ் மெனி டைம்ஸ் நீங்கள் வந்து டயர் 2ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் வித்ட்ராவும் பண்ணிக்கலாங்க. எந்த லிமிட்டுமே கிடையாது. இப்போ நீங்கள் ஏடிஎம் கார்டில் கூட இவ்வளோ தான் மந்த்லி வித்ட்ராவல்ன்ட்டு ஒரு லிமிட் இருக்கும். அந்த மாதிரி லிமிட் கூட கிடையாது. நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ், ஒரு வருஷத்துக்கு எத்தனை டைம் ஒன்றா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்? ஒரு 2.5லேருந்து 3.5 தாங்க. இது தாங்க ஓவரால் எல்லா பேங்க்ஸில் இருக்கிற ஆவரேஜ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட். இதே ஒரு எஃப்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5%, 6% இப்போ ப்ரெசென்ட் ரேட்டில். இதில் வந்து உங்களுக்கு 12% மேலே கிடைக்குது. ஸோ என்ன பண்ணலாம், எக்ஸஸாக இருக்கிற பணம் எங்கெல்லாம் இருந்ததுனாலும் நமக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்தாலும் சரி, ஒரு எஃப்டியில் இருந்தாலும் சரி, எஃப்டினா கூட உங்களுக்கு லாக்இன் ஆகிடும். இது லாக்இன்லாம் கிடையாது. எக்ஸஸாக இருக்கிற பணத்தை தூக்கி நம்ம டயர் 2ல போட போகிறோம். எந்த சார்ஜஸுமே கிடையாது. என்ட்ரி லோடும் கிடையாது, எக்ஸிட் லோடும் கிடையாது. தேவைப்படுறப்பெல்லாம் நம்ம வித்ட்ரா பண்ணிக்க போகிறோம். நீங்களே வித்ட்ரா ஆப்ஷன் யாருமே தேவையில்லை. உங்களுக்கு ஒரு ஆப் இருக்கும் மொபைல் ஃபோனில், நாங்கள் ஆப் எல்லாமே க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் ஆப்பில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதான். வித்ட்ரான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வித்ட்ரா வந்துட போகுது பணம். இதில் இருக்கிற இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் போடுற 1000 ருபீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாருங்கள், இந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது 1000 ருபீஸ் போட்டால் அந்த 1000 ருபீஸ் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு பாருங்கள். இசிஜின்ட்டு ஈக்விட்டி, கார்ப்பரேட் பாண்ட், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ 430 ருபீஸ் ஈக்விட்டிலையும், கார்ப்பரேட் பாண்டில் 180 ருபீஸும், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் 390 ருபீஸு. ஸோ இதில் என்ன பெனிஃபிட்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட், இப்போ வந்து புல் மார்க்கெட் இருக்குது, பேரிஷ் மார்க்கெட் ஆகுது, ஒரு மார்க்கெட்டே பெரிய கிராஷ் ஆகுது, ஃபால் ஆகுதுன்னா கூட நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் ஃபால் ஆகாது. என்ன ரீசன்னா, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இங்கே ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக் ரீபேலன்சிங் ஆகிடுது. உங்களோட பர்டிகுலர் வந்து நீங்கள் வந்து ஈக்விட்டியில் கிடையாது. இட் இஸ் லைக் அ மல்டி அசெட் போர்ட்ஃபோலியோ. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரீபேலன்சிங் மாதிரிங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரீபேலன்ஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு ஒரு 1000 ருபீஸ் போனால் கூட அது ஸ்ப்ளிட் ஆகி மூணுத்தில் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து டவுன் சைட் ப்ரொடெக்ஷனும் கிடைக்குது. ஸோ இட் இஸ் ஈவன் சேஃபர். இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட் விழுற டைமில் உங்களுக்கு ஆக்டிவ் ஃபண்ட் மட்டும் விழாது, உங்களோட இண்டெக்ஸ் ஃபண்டும் ரொம்பவே கீழே விழுந்துடும். அதை விட பெட்டர் டவுன் சைட் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்குது. அதோட பெட்டராக உங்களுக்கு ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர் இருக்கார். அதில் ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர் கிடையாது. ஸோ எனிவே நீங்கள் எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாலுமே இட் ஸ்கோர்ஸ் பெட்டர் என்பிஎஸ் அக்கௌண்ட். இன்னும் உங்களுக்கு வந்து எதாவது டவுட்டு, உங்களுக்கு கைடன்ஸ் தேவை, எதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களோட நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் நான். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த என்பிஎஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டயர் 2 அக்கௌண்ட்டோட பெனிஃபிட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் மாதிரி எனக்கு ஐடியா இல்லை, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், கைடன்ஸ் வேணும் அப்படின்னு ஹேண்ட் ஹோல்டிங் தேவைப்படுறவங்களும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. நாங்கள் வந்து ரிஜிஸ்டர்டு என்பிஎஸ் அக்கௌண்ட்டோட என்பிஎஸ் டிஸ்ட்ரிபியூஷனோட லைசன்ஸ் ஹோல்டருங்க. இப்போ நீங்கள் டைரெக்டாக நீங்கள் போய் ஒரு என்பிஎஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன சார்ஜஸோ அதே சார்ஜஸ் தான், நோ எக்ஸ்ட்ரா காஸ்ட். நீங்கள் எங்கிட்ட ஓப்பன் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கைடன்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து திரும்ப வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங்.